கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஷம்மா ஊழியத்தின் மூலமாக தியான நேரத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதிப்பார். புதிய வருடத்துக்குள் நாம் பிரவேசிக்க போகிறோம். கடந்து வந்த பாதைகள் எல்லாம் திரும்பி பார்த்து ஒவ்வொரு காரியத்துக்கும் நீங்கள் நன்றி செலுத்துங்க. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொன்றையும் நினச்சி பாருங்கள். இந்த நாள் வரை தேவன் நம்மளுக்கு எவ்வளோ பாதுகாத்தார், எவ்வளோ உதவி செய்தார், உபகாரங்கள் செய்தார், எல்லாத்தையும் நினச்சி பார்த்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அதைத்தான் தேவன் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறார். சரி, இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து கடந்து செல்வோம். அதற்கு முன்பாக தலை தாழ்த்தி ஜெபிப்போம். துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம், உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்க ஆவல் உள்ளவர்களாக உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 103 சங்கீதம் 2 வசனம். சங்கீதம் 103 வசனம் 2. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதி. இந்த வசனம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை தடவை சொல்லியிருக்கோம். நம்ம வீட்டுக்கு எந்த போதகர், ஊழியக்காரர், ஏன் நம்மளே ஜபம், குடும்ப ஜபமாக இருந்தாலும் சரி, தனி ஜபமாக இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஜபம் பண்ணாலும் சரி, அந்த ஜபம் பண்ணி முடித்த உடனே நாம் சொல்கின்ற ஒரு தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் இதுதான். என் ஆத்துமாவே, நம்ம ஆத்துமாவை பார்த்து சொல்கிறோம், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, மறக்காத. நீ ஆண்டவருக்கு சோஸ்திரி, தேங்க்ஸ் பண்ணு. ஏன் மறவாதேன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்மகிட்ட இந்த மறதி நம்மளுக்குள்ளே இருக்குது. அதனால தான் மறதி இருக்க போய் தான் மறவாதே அப்படின்னு அவர் சொல்கிறார். இன்றைக்கி பாருங்களேன், சில பேர் நம்ம வீட்டில் இத்தனாம் தேதி ஃபங்க்ஷன் இருக்கணுன்னே நான் கண்டிப்பாக வந்துடுவேன், நான் மறப்பேனா, இந்த டைரியிலலாம் எழுதி வச்சுருக்கேன், காலண்டரில் எழுதி வச்சுருக்கேன், கண்டிப்பாக நான் வந்துடுவேன் அப்படின்னு. ஆனால் பாருங்கள், மறந்து போயிடுவோம். மறுநாள் தான், ஐயோ மறந்தே போயிட்டனே நேற்று போக. எவ்வளவுதான் நம்ம நினைவில் வைத்தாலும் சில காரியங்கள் மறந்து போய்கிறது. சில பேருக்கு மறதி ஒரு வியாதியாகி இருக்கிறது. எல்லாம் மறப்பாங்க. துண்டை தோலை போட்டுக்கிட்டே காணும் தேடுவாங்க, கண்ணாடியை போட்டுக்கிட்டே கண்ணாடி எங்கே வச்சேன்னு தெரிலன்னுவாங்க. அந்த மறதி வேற. ஒரு மனுஷன் சில காரியங்களெல்லாம் மறந்து போவதுனால தான் இங்கே தாவீது என்ன சொல்கிறாரு, அப்பா எது மறந்தாலும் இதை மறந்துடாத. எதை மறக்கக்கூடாதுன்னா, அவர் செய்த சகல உபகாரங்கள், அவர் செய்த சகல உதவிகள், சில நன்மைகள், சில ஈவுகள், அதை மறக்காத. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மளுக்கு மனைவி, கணவன், பிள்ளைகள், சொந்த பந்தங்கள், உற்றோர், உறவினர், நண்பர்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறார். அவருக்கு நாம் நன்றி செலுத்தணும். நல்ல பார்வை, நடக்க, கை, சுவிசேஷம் சொல்ல, சுவிசேஷம் தாங்குவதற்குள்ளே வழிவாசலையெல்லாம் திறந்திருக்கிறார். அதற்கு நாம் நன்றி செலுத்தணும். ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு 70 வயது பெரியவருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்தது. சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ணணும். மனைவி, பிள்ளைகள், மருமக, பேர பிள்ளைகள் எல்லாம் கட்டில் சுற்றி நின்னாங்க. டாக்டர் வந்தார். என்ன ராஜசேகர், எல்லாம் சரியா பாச்சா அப்படின்னார். ஆமையா, எல்லாம் சரி, இன்றைக்கி டிஸ்சார்ஜ் அப்படின்னு. சரி, ரைட், ஓகே. அவர் முகத்தில் ஒரு சந்தோஷம். ஆப்ரேஷன் நல்லா, ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்தது, நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது, ரைட்டு. உடனே பில்லை கொண்டு கொடுத்தாங்க. அதில் 8 லட்சம் போட்டுருந்தது. உடனே அழ ஆரம்பித்தார். உடனே டாக்டர் நினச்சார், ஃபீஸை பார்த்து தான் அவர் ரொம்ப அழுகிறாரான்னு நினச்சி, ஐயா உங்களால் எவ்வளோ கட்ட முடியுமோ கட்டுங்க, அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. உடனே அந்த ஐயா சொன்னார், ஐயா நீங்கள் 8 லட்சம் இல்லை 10 லட்சம்னாச்சும் போடுங்க, அதை பற்றிலாம் நான் கவலைப்படலான்னு. அப்புறம் எதுக்கு அழுதிங்க? ஃபங்க்ஷன் ஆகாத இந்த ஹார்ட்டு நல்லா ஃபங்க்ஷன் ஆகுவதற்கு எத்தனை மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ணீங்க? 3 மணி நேரம். 3 மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ணி இந்த ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகுவதற்கு 8 லட்சம் போட்டிங்கன்னா 70 வயசு வரை என் தேவன் என் ஹார்ட்டை நல்லா ஃபங்க்ஷன் ஆக வச்சார். அவருக்கு நான் என்னத்தை செலுத்தினேன்? ஒன்றுமே செலுத்தலையே.
இதை ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். நம்ம ஹார்ட், நம்ம லிவர் ஃபங்க்ஷன் ஆகிக்கொண்டே இருக்கிறது. அதற்கு அப்பா உமக்கு நன்றி. சுவாசிக்க நல்ல ஆக்சிஜன் காற்று கிடைக்கு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோமா? நிறைய பேர் ஜெபம் பண்ணுவதே கிடையாது. நிறைய பேர் சாப்பிடும் போது ஜெபம் பண்ணுவது கிடையாது. இந்த ஒருவேளை சாப்பாடு கிடைக்காம இன்னைக்கு எத்தனை பேர் பட்டினியாக கிடக்கிறாங்கன்னு தெரியுமா? பட்டினியாக கிடக்கிறாங்க, தண்ணியை குடிக்கிறாங்க, ஏதோ ஒரு டீ பண்ணை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்மள மாதிரி 3 வேளையும் வயிறார சாப்பிட்டு எத்தனை பேர் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஆனால் தேவன் நம்மளுக்கு அதெல்லாம் கொடுக்குறாருல, அதற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டாமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எரேமியா 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் ஆண்டவர் வேதனையோடு ஒரு காரியத்தை சொல்கிறார். என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாக என்னை மறந்து விட்டார்கள். எண்ணி முடியாத நாட்களாக என் ஜனங்கள் மறந்து விட்டாங்க. எத்தனை பேர் இன்னைக்கு பைபிள் வாசித்தீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு ஜெபம் பண்ணீங்க? நிறைய பேர் ஜெபம் பண்ணுறதும் கிடையாது, பைபிள் வாசிப்பதும் கிடையாது. உங்களை பார்த்தா ஆண்டவர் சொன்னார், என் ஜனம் என் பிள்ளைங்க மறந்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, எசேக்கியா ராஜா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாமல் மனம் மேட்டிமையானார். அவர் செய்த உபகாரங்களுக்கு தக்கதாக அவர் நடக்கல. ஆண்டவர் வேதனைப்படுறாருங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அங்கே ஆண்டவர் என்ன, நான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து தம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரித்தார். என்னை பாவங்களை என்னை கழுவினார். என் அக்கிரமத்தின் கரைகள், மாம்சத்தின் கரைகள் எல்லாம் தம்முடைய இரத்தத்தால் கழுவினார். இரத்தாம்பார சிவப்பாக இருந்தாலும் என் பாவத்தை எல்லாம் தம்முடைய இரத்தத்தால் கழுவி தூய்மை ஆக்கினார் என்பதையெல்லாம் மறந்து விட்டார்கள் என் ஜனங்கள் என்று. அதனால தான் தாவீது சொல்றார், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அப்போ சில காரியங்களெல்லாம் ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார். மறவாது, எதெல்லாம் மறக்கக்கூடாது. முதலாவதாக உபாகமம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட பண்ணினார், இதை நீ மறவாதே. இன்னைக்கு எத்தனை பேர் அடிமைத்தனத்தில் இருந்துங்க? குடி, பீடி, சிகரெட்டு, விபச்சாரம், இன்னும் பலவமான கெட்ட பழக்க வழக்கங்கள், பாவ பழக்கத்தில் அடிமையாக இருந்தீங்க, சிக்கி இருந்தீங்க, சிறையிருப்பில் இருந்தீங்க. அதையெல்லாம் உங்களை மீட்டு ரட்சித்தாரே, அதை மறக்காத. கடன் பிரச்சனையில் சிக்கி இருந்து வாடகை வீட்டில் கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல கூலிக்கு இருந்து கஷ்டப்பட்டு இருந்ததை ஆண்டவர் உங்களுக்கு சொந்த வீடு வாகனம் கொடுத்து சொந்த தொழில் கொடுத்துருக்கிறாரே, அதை நீ மறக்காத. மறக்கக்கூடாதுங்க நம்ம என்னைக்குமே. உபாகமம் 8:11 எடுத்து வாசித்து பாருங்க. கர்த்தருடைய கற்பனை நியாயங்கள் கட்டளைகளை கை கொள்ள மறவாதே. ஏன்னா கடைசி காலத்தில் இவைகள் தாங்க நம்மளை நியாயந்து இருக்கோம், வசனம் தான் நியாயந்து இருக்கும். அந்நேரமாக எனக்கு தெரியாதுன்னுலாம் சொல்ல முடியாது. கையில் பைபிள் கொடுத்துருக்கேன், வேதாகமம் இருக்கு, ஏன் வாசிக்கலை? ஏன் கட்டளைகளை ஏன் நடக்கலை? ஆண்டவர் கேட்பார்ல. சுவிசேஷம் அறிவிப்பது ஒவ்வொருத்தர் மீதும் உள்ள கடமை. வசனம் சொல்லுது, சுவிசேஷம் அறிவித்தாயா, மறக்காத. அதுக்கு அடுத்தது இந்த உபாகமம் 8:16 உன்னை இதுவரை போஷித்து வந்தவரை மறக்காத. 3 வேளை சாப்பாடு கொடுத்து உன்னை போஷித்து இம்மட்டும் ஜீவன் சுவன் பலனோட கொண்டு வந்திருக்கிறார்ல, அதை நீ மறக்காத. அதுபோல் இந்த 8ஆம் அதிகாரம் 17-18 ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுத்தவரை மறவாத. இது நான் கட்டின வீடு, இது நான் சம்பாதிச்சதுன்னு சொல்லிடாதீங்க. சம்பாதிப்பதற்கு பலனை கொடுத்தவர் அவர். வீடு கட்டுவதற்குரிய பலனை கொடுத்தவர், ஐஸ்வர்யத்தை கொடுத்தவர் அவர். அவரை மறந்து போகாதே. உபாகமத்தில் கிளீனாக சொல்லப்பட்டிருக்குது. ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை, வேதத்தை மறக்காத. இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சுக்கு போகும்போது பைபிள் கொண்டு போகிறது கிடையாது. அப்படியே கொண்டு போனால் ஒரு சின்ன பைபிள் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலான்னு. சில பேர் செல்ஃபோனில் தான் பைபிள் இருக்கு, செல்ஃபோனில் போகிறது. நான் சில பேரை பார்த்துருக்கேன், சில அம்மாமார்கள் சில பேர்லாம் பெரிய பைபிளை எப்பவும் கையில் வைக்கப்பட மாட்டாங்க, அதை சுமக்க
நீங்கள் பைபிளை சுமந்தீங்கன்னா வேதம் உங்களை சுமக்க மறந்துடாதீங்க. நிறைய பேர் ஜெபம் பண்ணுறது கிடையாது, வேதத்தை வாசிப்பது கிடையாது. ஆண்டவர், நீ வேதத்தை மறந்தீங்கன்னா உன் பிள்ளைகளை மறந்துடுவேன். பிற பிள்ளைகளுக்காக நீ ஜெபம் பண்ணி வாட் இஸ் யோர்ஸ்? வேதத்தை தூக்குங்க, உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் பார்த்து கொள்வார். எபிரேயர் 13:16 நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் மறவாதிருங்கள். மற்றவங்களுக்கு நன்மை செய்யுங்க, மற்றவங்களுக்கு தான தர்மம் பண்ணுங்க. யாரும் உங்கள்கிட்ட கை நீட்டு கேட்டால் இல்லைன்னு சொல்லாமல் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தான தர்மம் பண்ண மறவாதிருங்கள், நன்மை செய்ய மறவாதிருங்கள். ஏனென்றால் அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நம்ம ஆண்டவரே நன்மை செய்யும் போது அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நன்மை செய்யக்கூடாதா? ஆண்டவர் காயின்ட்ட கேட்குற, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீங்கள் நன்மை செய்யுங்க, உங்களுக்கு மேன்மை உண்டு. அதைத்தாங்க வேதத்திலே நாம் பார்க்கிறோம். மத்தேயு 6:3 நம்ம தர்மம் செய்வது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. நிறைய கல்யாண வீட்டில் மொய் எழுதும் போது ஒவ்வொருத்தர் பேராவாசி 1000 ரூபா, 500 ரூபா, 300 ரூபா எல்லாருக்கும் தெரியணுமா? சில தேவாலயத்துக்கு போங்க, ஃபேனு, டியூப் லைட்டு, பீரோலெல்லாம் இன்னார் அன்பளிப்பு, இன்னார் உபயம். வேதம் நீ வலதுகை செய்கிறது இடதுகைக்கு தெரியக்கூடாதுன்னுல போட்டிருக்கு. நீங்கள் உங்கள் பேர் எல்லாருக்கும் தெரியணும்ல நினைக்கிறீங்க. அது என்ன ஒரு முரண்பாடு அல்லவா? அது ஏன் நினைக்கிறீங்க? நம்ம செய்கிறது எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவருக்கு தெரிந்தால் போதும். ஏன்னா ஆண்டவர் தான் பார்க்குறாரு நீங்கள் செய்கிற காரியத்தை. தேவாலயத்தில் எல்லாரும் தான் காணிக்க போகிறாங்க, எல்லாம் திராணிக்கு தக்கதாக உண்டியில் போடுறாங்க. ஆண்டவர் அதெல்லாம் பார்க்கல. ஒரு விதவை பெண், வயசான பாட்டி மெதுவாக நடந்து போய் இந்த 2 காசு போட்டு ஆண்டவருடைய கண்களுக்கு அதுதான் வெளியேறப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் செய்கிறது வெளியே தெரியணும்னு நினைக்காதீங்க. சர்ச்சில் இன்னார் அரிசி போட்டாங்க, சோறு போட்டாங்க, என் பேரை சொல்லலான்னு நினைக்காதீங்க. ஆனால் சில பேர் இருக்காங்க, ஐயா இது வெளியே என் பேரை சொல்ல வேண்டாம், நான் சர்ச்சுக்குன்னு தாரேன். அவங்களுக்கு பலன் உண்டு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 10:38 அவர் நன்மை செய்கிறவராக தான் சுற்றி திரிந்தார். நாமும் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிய வேண்டும். யார் உதவி கேட்டாலும் செய்யுங்க. வண்டியில் போகும்போது யாரால் லிஃப்ட்டு கேட்டால் உடனே லிஃப்ட்டுக்கு அவங்களுக்கு உதவி செய்யுங்க. பசிக்குது ஏதாச்சும் செய்யணும், ஒரு டீ வடை வாங்கி கொடுங்க. இல்லாட்டி மதிய நேரம் ஒரு தயிர் சாதம், லெமன் சாதம் வாங்கி உங்கள் திராணிக்கு தக்கதாக செய்யுங்க. இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், தேவன் நம்மகிட்ட அதாங்க எதிர்பார்க்கிறார். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாத. யோசித்து பாருங்கள், ஜனவரி 1 எவ்வளோ தீர்மானம் அதெல்லாம் எடுத்தோம், எத்தனை பொருத்தனை பண்ணோம், அதெல்லாம் செஞ்சுருக்குறோமா? யோசித்து பாருங்கள். இல்லாட்டி அப்பா என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் நான் செய்ய எனக்கு பலனை தரும் என்று கேளுங்க. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. தலை தாழ்த்தி ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, அருமையான அந்த வேலைக்காக நன்றி. வருடத்தின் கடைசி நாட்களிலே வந்து கொண்டிருக்கிறோம். புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க போகிறோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் வரப்போகின்ற புத்தாண்டை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. இந்த நாளிலும் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லியிருக்கிறீர். நீர் எங்களுக்கு எவ்வளவோ நன்மைகள் உபகாரங்கள்லாம் செய்திருக்கிறீர். அதற்காக நன்றி அப்பா, நன்றி. ஒவ்வொரு நாளும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தணும், தேங்க்ஸ் சொல்லணும். அதற்கு நீர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டும். நீங்கள் அப்படி செய்ய கிருபைக்காக நன்றி. ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் அபரிதமாக ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபை அவர்கள் மீது இருக்கட்டும். அநேக நன்மைகள் பெற்று உமக்கு சாட்சியாக ஜீவிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் ஜெபத் தேவைகள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். God bless you. God bless you.